ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் நித்திய வெளிச்சம் தொலைக்காட்சி வாயிலாக பார்த்து கொண்டிருக்கிற நேயர் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகளையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்கு பின்னாக உழைத்து கொண்டிருக்கிறதான கர்த்தருடைய ஊழியர் மற்றும் அவரோடு இணைந்து பணிபுரிகிறதான சகோதர சகோதரிகள் எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நாமம் இந்த நாளிலும் மகிமைப்படுவதாக. தேவன் அவர்கள் ஊழியத்தை ஆசீர்வதித்து நடத்துவாராக. கர்த்தருடைய நாமம் அவர்களுடைய வாழ்க்கையில மிகவும் அதிகமாய் வெளிப்படுவதாக. தொடர்ந்து நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த தேவன் எங்கள் மத்தியிலே மட்டுமாய் கிரியை செய்து கொண்டிருக்கிறேன். இந்த நாளிலும் அன்பு பிள்ளைகளை பார்க்கவும் அவர்களோடு பேசவும் ஆண்டவரே, ஹல்லேலூயா, நீர் இந்த நேரத்தை தந்தபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் சொல்லப்படுகிற வார்த்தையானதும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலாய் மாறணும். இயேசுதான் தெய்வம் என்று அறிந்து கொள்ள கிருபை செய்யணுமே. ஆமாம், இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதான விடுதல்கள் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வெளிப்பட்டு அவர்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள இந்த நாட்களிலே என் ஆண்டவர் நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கர்த்தர் இந்த நாட்களில் உங்களை சந்தோஷமாக வைத்திருக்கிறார் என்பது ஆமென். மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர். அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் அடைக்கலமும் கோட்டையுமாய் இருக்கிறார். நிச்சயமாகவே கர்த்தர் உங்கள் மேலே நினைவாய் இருக்கிறவர். அவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்கிறவர். இந்த நாட்களிலும் கர்த்தர் உங்களை பலத்தோடு சுகத்தோடு பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஒரு வசனம் நாம் வாசித்து அதிலிருந்து சில காரியங்களை நாம் சிந்தித்து நம்ம ஜெபம் செய்வோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் அதனுடைய 19வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனம். லூக்கா 19 அதனுடைய 3. இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினார். இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினார். இந்த சம்பவம் நாம் எல்லாருக்கும் நன்கு தெரிந்த ஒரு பகுதி. இயேசு எரிகோ பட்டணத்தின் வழியாக வருகிறார். இந்த எரிகோ எப்படிப்பட்டது? சபிக்கப்பட்ட பட்டணம், சாபம் நிறைந்த பட்டணம். அங்கு வாசம் பண்ணுகிறவர்கள் சபிக்கப்பட்டவர்கள், சாபத்துக்குள்ளானவர்கள். ஒருவேளை நீங்க எந்த தன்மையில் இருந்து கொண்டு இருக்கிறீர்கள் என்பது உங்களுக்கு தெரியும். சபிக்கப்பட்ட பட்டணமா, சாபம் நிறைந்த இடமா, சாபம் நிறைந்த குடும்பமா, எல்லாவற்றையும் மாற்ற இயேசுவால் முடியும். அந்த சபிக்கப்பட்ட பட்டணம் யோசுவா 6:26 சொல்லப்படுகிறது சாபம். இந்த பட்டணத்தை கட்டுகிறவர்கள் ஆமென் சாபத்துக்குள்ளாவார்கள், தலைமுறைகள் அழிக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. அது ஃபர்ஸ்ட் ஆமென் ராஜாக்கள் 16:34 வசனத்தில் 600 வருடங்களுக்கு திரும்ப மறுபடியும் அது கட்டப்படுகிறது. அதனால சொல்லப்பட்ட சாபங்கள் அந்த குடும்பத்தில் நிறைவேறினது. திரும்ப இயேசு அந்த பட்டணத்துக்குள் வந்தபோது அந்த சாபம் மாறினது. பிரிய தெய்வ பிள்ளையே, இன்னைக்கு நீ எந்த சாபத்துக்குள்ளால இருந்து கொண்டு இருக்கிறாயோ, எந்த சாபத்தின் கூம்பாரத்தில் நின்று கொண்டு இருக்கிறாயோ, உன் சாபம் ஒருபோதும் மாறுவதில்லை. இயேசு உன் வீட்டுக்குள் வந்தால், இயேசு உனக்குள் வந்தால் உன் சாபம் மாறும். பல வருடங்களாய் போடப்பட்ட சாபத்தை என் இயேசு உடைத்தெறிந்தார். உனக்கு விரோதமாய் எழும்பி வருகிற சாபங்களும் ஆமென் அல்லேலூயா, எந்த சாப கட்டுகளும் இயேசு உன் பவனத்தில் உன் வீட்டுக்குள்ளால் கடந்து வருவாரே ஆனால் உன் சாபம் மாற ஆரம்பிக்கும். சாபத்தை மாற்றுகிறவர் இயேசு. இந்த இயேசு எரிகோ பட்டணத்தில் வருகிறார். எரிகோ பட்டணத்தில் வரும்போது அங்கே வரி வசூலிக்கிறதான சகையு என்கிறதான ஒரு குள்ளமான மனுஷன்
அந்த இடத்தில் இருக்கிறான். அவன் ஒரு பாவியான மனுஷன். காரணம், அநேகரிடத்திலிருந்து அநியாயமாக வரி வலிப்பதினால் எல்லாரும் இவனை சபித்து வைத்திருக்கிறார். சாபம் நிறைந்தவனாக, தலைமுறைகளுக்கு சாபம் சம்பாதித்தவனாக, குடும்பத்துக்கு சாபம் சம்பாதித்தவனாக இவன் நின்று கொண்டிருக்கிறான். இதை ஹல்லேலூயா சொல்லிக் கொண்டிருக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் சிலரோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஆமென். சில வேளை நீங்கள் செய்த கிரியைகள் ஆமென் உங்க குடும்பத்துக்கு சாபத்தை கொண்டு வந்திருக்குமே. ஆனால் ஐயோ, நான் செய்த ஒரு தகாத காரியம், நான் செய்த ஒரு தவறான காரியம் என் தலைமுறைக்கு சாபத்தை கொண்டு வந்து வைத்திருக்கிறது, என் மனைவிக்கு சாபத்தை கொண்டு வந்து வைத்திருக்கிறது, என் பிள்ளைக்கு சாபத்தை கொண்டு வந்து வைத்திருக்கிறது, என் புருஷனுக்கு சாபத்தை கொண்டு வந்து வைத்திருக்கிறது, என் குடும்பத்துக்கு சாபத்தை கொண்டு வந்து வைத்திருக்கிறது என்று சொல்லவே. ஆனால் இன்றைக்கு ஆமென், இப்பொழுதே ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்கள். உங்களுடைய சாபத்தை மாற்ற என் இயேசுவால் முடியும். அவ்வளவுக்கு சாபத்தை கூமாரமாய் கட்டி வைத்திருந்தவன் இந்த சகை. இவனுக்குள்ளால ஒரு ஆசை. என்ன ஆசை தெரியுமா? இயேசு எப்படிப்பட்ட, பலரும் சொல்றாங்களே இயேசு அப்படிப்பட்டவர், இயேசு இப்படிப்பட்டவர் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்களே. இவனுக்குள்ளால ஒரு ஆசை எழும்புச்சு. என்ன தெரியுமா? இயேசு எப்படிப்பட்டவர் என்று நான் பார்க்க வேண்டும். இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளையே, ஆமென், ஒருவேளை நீ தேவனை அறிந்திருக்கலாம், தேவனை அறியாமல் இருக்கலாம். ஆனால் இது உனக்கு ஆண்டவர் தந்த நேரம். இன்றைக்கு ஹல்லேலூயா, இயேசு எப்படிப்பட்டவர் என்று நீ பார்க்க விரும்புவாயே. ஆனால் ஆமென், இயேசுவினுடைய சுபாவம் உன் வாழ்க்கையில வெளிப்பட ஆரம்பிக்கும். சாபம் நிறைந்த குடும்பம் ஐயா, சாபத்தால் கட்டப்பட்ட குடும்பம் ஐயா. இந்த சாபத்தால் கட்டப்பட்ட குடும்பத்தில், சாபத்தால் நிறைந்திருக்கிற குடும்பத்தில் அவனுக்கு ஒரு ஆசை, இயேசு எப்படிப்பட்டவர் என்று ஆமென் பார்க்க வேண்டும். பலர் சொல்லுவாங்க. அதை கேள்விப்பட்ட சகேயு ஓடி வந்து ஜனக்கூட்டத்தில் பார்க்க வகை தேடின. முடியல. அவன் குள்ளமானவன், பாத்தீங்களா, பார்க்க முடியல. அதனால இவன் ஓடி போய் இயேசு இந்த வழிதான் வருவார் என்று அறிந்திருந்தவனாக ஓடி போய் ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறி, நான் இயேசுவை பார்க்க வேண்டும், ஆனால் இயேசு என்னை பார்க்க கூடாது என்று சொல்லி மறைந்திருந்தான். இன்னைக்கும் அநேகருடைய வாழ்க்கை, நான் இயேசுவை பார்க்கணும், ஆனால் இயேசு என்னை பார்த்துவிடக் கூடாது என்று மறைந்து வாழ்கிற அநேகர் இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இயேசு அவன் இருந்த இடத்திற்கு அருகில் வந்து நின்று அண்ணாந்து பார்த்து, சகைவி, நீ இன்றைக்கு சீக்கிரத்தில் இறங்கி வா, உன் வீட்டுல நான் தங்கணும். அப்ப இயேசு எப்படிப்பட்டவர்? சகையிடத்துல நம்ம ஒரு பேட்டி எடுத்தா, நீ இயேசுவை பார்க்க வேண்டும் என்று, அவர் எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வேண்டும் என்று விரும்பினாயே, அந்த இயேசு எப்படிப்பட்டவர் எப்படின்னு அவர்கிட்ட கேட்டா, அவர் முதலாவது ஒரு வார்த்தை சொல்லுவார், என்னுடைய நினைவுகளை அறிந்தவர் இயேசு. சங்கீதம் 139 1-2 சொல்லுகிறது, அவர் ஹல்லேலூயா நம்முடைய நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறார். அப்ப இயேசு எப்படிப்பட்டவர் ஐயா? என்னுடைய நிலைமைகளை என் இயேசு நன்றாக அறிகிறவர். சகேயுக்கு தெரியாது, அவன் சாபத்தில் இருக்கிறவன் தான், சாபமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறவன் தான், பாவியான மனுஷன் தான். ஆனா இவனுக்குள்ளால ஒரு ஆசை வந்தது. என்ன தெரியுமா? இயேசு எப்படிப்பட்டவர் என்று நான் பார்க்க வேண்டும் என்ற விருப்பத்தை. அதே நேரத்தில் அவர் தூரத்தில் இருந்து அவருடைய நினைவை அறிந்தார். பிரிய தெய்வ பிள்ளையே, ஒவ்வொரு நினைவையும் என் கர்த்தர் அறிவார். உன்னுடைய ஒவ்வொரு பேச்சையும் என் தேவன் அறிவா. நீ இருக்கிற இடத்தை என் தேவன் அறிவா. ஒருவேளை அவன் பிள்ளைகள் தாமே தாய் தகப்பனுக்கு தெரியாம நீங்க என்ன வேணும்னாலும் செய்யலாம், எது வேணும்னாலும் செய்யலாம், எங்க வேணும்னாலும் போகலாம். உங்களுடைய ஒவ்வொரு அசைவும் என் ஆண்டவருடைய கண்களுக்கு முன்பதாக இருக்கிறது.
ஐயா ஆமென், நான் எல்லாருக்கும் முன்பதாக பரிசுத்தமாக தான் இருக்கிறேன், நன்றாக தான் இருக்கிறேன். ஆமென், நீ மற்றவர்களை பிரியப்படுத்தலாம், ஆனால் இயேசு உன்னுடைய ஒவ்வொரு அசைவையும் என் ஆண்டவர் கவனித்துக் கொண்டு இருக்கிறார். நீ தனியாக இருக்கும்போது நீ செய்கிற ஒவ்வொரு செயலையும் என் ஆண்டவர் கவனித்துக் கொண்டு இருக்கிறார். அவர் நினைவுகளை தூரத்தில் இருந்து அறிவார். சகையு மரத்தில் இருக்கிறார். இயேசு மேல பார்த்து, சகைவே இறங்கி வா, சீக்கிரமா இறங்கி வா, உன் வீட்டுல தங்கணும்னாரு. இவனுக்கு ஆச்சரியம், எப்படி இது சம்பவித்தது? இயேசுவை பார்க்கணும்னு தானே நான் விரும்புறேன், ஆனா இந்த இயேசு என் வீட்டுக்குள்ள வர்றேன்னு சொல்லுகிறாரு. இயேசு நினைவை அறிந்தார். நம்முடைய ஒவ்வொருடைய நினைவும் அறிகிறவர் கர்த்தர். இயேசு சீசர்களை தேர்ந்தெடுக்கும் போது பிலிப்பு நாத்தான்வேலை கண்டு இயேசுவை குறித்து சொல்லி திரும்ப வரும்போது, இயேசுவின் இடத்துல வரும்போது இயேசு சொன்னார், இதோ உத்தம கபடற்ற உத்தம இஸ்ரவேல், நீர் எப்படி அறிவீர்? பிலிப்பு உன்னை கூப்பிடுவதற்கு முன்னாடி நீ அத்தி மரத்தின் கீழ் இருக்கும் போதே நான் உன்னை கண்டேன்னா. இயேசு பக்கத்தில் இருந்து காண்பவர் அல்ல, தூரத்திலிருந்து சகலத்தையும் அறிகிற ஒரு தேவன். அவர் தூரத்திலிருந்து சகலத்தையும் அறிகிறவர், தூரத்திலிருந்து அவன் சகலத்தையும் காண்கிறவர். தெய்வ பிள்ளையை இயேசு எப்படிப்பட்டவர் என்று சகையிடத்தில் கேட்டார். சகை சொல்லுகிறார், என்னுடைய நினைவுகளை என் ஆண்டவர் தூரத்திலிருந்து அறிகிறார். ஏசப்பாவை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன், என் வாழ்க்கையில வந்துட்டார். இன்னைக்கு ஏசப்பாவை பார்க்கணும், ஏசப்பாவோட பேசணும்னு நீ மனம் விரும்பி என் ஆண்டவருடைய சமூகத்துல நீ தீர்மானம் எடுப்பாயா? ஆண்டவர் உன்னிடத்தில் அவர் இறங்கி வருகிறவர். நீ நினைச்சா போதும், இயேசுவுக்காக வாழணும், இயேசுவுக்காக வாழணும்னு சொல்லி நீ தீர்மானம் எடுத்தா மட்டும் போதும், உன் அருகில் வருகிறவர் இயேசு. இயேசு எப்படிப்பட்டவர்? உன் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறவர். ரெண்டு, இயேசு எப்படிப்பட்டவர் என்று சகையிடத்தில் நாம பேட்டி எடுத்தார். சகையை சொல்லுவா, பாவியை நேசிக்கிறார். அதாவது அதுல 7வது வசனம் இப்படி சொல்லுகிறது, 19:7, அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். ஐயா, உங்களையும் உங்க குடும்பத்தையும் குறித்து பலர் முறுமுறுக்கலாம். ஐயோ, இவன் பாவியான மனுஷன், இவன் வெறும் பாவி, இவன் சபிக்கப்பட்டவன், இவன் குடும்பத்துக்குள்ள சாபம் நிறைந்திருக்கிறது, இவன் குடும்பத்துக்குள்ளால சாபத்தின் ஹல்லேலூயா கசப்பு நிறைந்திருக்கிறது, இவன் வீட்டில் எதுக்கு இயேசு போகிறார்? ஆனால் உன்னை தேடிதான் இயேசு வருகிறார். சகையை பார்த்த உடனே முறுமுறுக்க ஆரம்பிச்சாங்க. முறுமுறுத்த போது சகைக்கு ஒன்று மனசாச்சு, ஒன்று புரிந்தது. என்ன தெரியுமா? மனிதன் இன்னொரு மனிதனை தன்னுடைய வீட்டுக்கு கூட்டிக் கொண்டு போகும்போது 6வது இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை, ஐயோ பாவியான இவன் வீட்டுல எதுக்கு இப்படி போகிறான் சொன்னா, அந்த இடத்துல அந்த மனிதன் திரும்பி வந்து விடுவான். அந்த மனிதனுடைய சகல சுபாவமும் அறிந்திருந்தால் அவன் திரும்ப வந்துடுவான். இவன் பாவியான மனுஷனுடைய வீட்டில் போகிறார் என்று முறுமுறுத்த போது சகையு இயேசுவை பார்க்கிறான். இயேசு சகையுவை பார்க்கிறான். இப்ப சகையுடைய மனசில், என்னுடைய சகல பாவத்தையும் இவர் வெட்ட வெளியாக அறிந்திருக்கிறாரு, ஜனங்களே சொல்லுகிறாரு, இப்போ இவர் என்னை விட்டு போய் விடுவாரோ, என் வீட்டுக்கு வருவேன்னு சொன்னவர் இவர்கள் சொன்ன இந்த வார்த்தையை கேட்டு போய் விடுவாரோ என்று சொல்லி அங்கலாய்த்த போது இயேசு, வா, நீ பாவிதான், தேசத்துக்கு மத்தியில நீ பாவிதான், ஆனா உன் வீட்டில் தான் நான் தங்கணும். பிரியா தெய்வ பிள்ளை, உன் வீட்டில் இயேசு வாசம் பண்ண விரும்புகிறான். பலரும் சொல்லலாம், அங்க இயேசு தங்குவதில்லை, அங்க பாவம் மாறுவதில்லை, அங்க சாபம் மாறுவதில்லை, அங்க வியாதி மாறுவதில்லை, அங்க கொடுமை மாறுவதில்லை, அங்க துக்கம் மாறுவதில்லை. ஆனால் இயேசு உன் வாழ்க்கையில வந்தா, உன் வீட்டுல வந்தா, அல்லேலூயா, உன் சாபமும் உன் பாவமும் மாறும். சகையு சொல்லுகிறார், பாவம் மன்னிக்கிறவர்.
இயேசு எப்படிப்பட்டவர் ஐயா? இயேசு உன் நினைவுகளை அறிகிறவர். இயேசு எப்படிப்பட்டவர் ஐயா? இயேசு உன் பாவங்களை ஆமென் மன்னிக்கிறார். உன் பாவியை நேசிக்கிறவர். பாவங்களை மட்டுமல்ல, பாவியை நேசிக்கிறவர். உன் பாவத்தை மட்டும் மன்னிக்கிறவர் இல்லையா, நீ பாவி என்று சொல்லி பலர் உன்னை ஒதுக்கி தள்ளும் போது அந்த பாவியை நேசித்து ஆமென் அல்லேலூயா அரவணைக்கிற ஒரு இயேசுதான் ஆமென் நான் பேசிக் கொண்டிருக்கிற இயேசு. இயேசு எப்படிப்பட்டவர்? ஆமென் பாவியை நேசிக்கிறவர். பாவியாகிய என்னை நேசிக்காம இருந்திருந்தா இன்னைக்கு நான் இந்த உலகத்துல நின்று கொண்டிருக்க முடியுமா? இல்ல நீங்க தான் நின்று கொண்டிருக்க முடியுமா? ஆமென். நாம் பாவியானது அறிந்திருந்தோம். நமக்காக தானே இந்த பூமியில மனிதனாய் பிறந்து ஆமென் மனிதனாய் வாழ்ந்து ஆமென் 33.5 வருடம் இந்த பூமியில ஜீவித்து ஆமென் அல்லேலூயா அடிபட்டு வாதிக்கப்பட்டு ஆமென் தன்னுடைய கடைசி சொட்டு இரத்தம் வரையும் சிலுவையில சிந்தி ஆமென் நம்மை தன்னை ஆமென் ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தாரு. எதுக்கு? நம்முடைய பாவத்தை மன்னிக்க, நம்மை நேசித்ததினால. நம்முடைய பாவம் இன்னொரு நபருக்கு தெரிந்திருந்தால் நம் பக்கத்துல வருவாங்க? நிச்சயமா வரமாட்டாங்க. நம்ம நேசிப்பாங்களா? நிச்சயமா நேசிக்க மாட்டாங்க. நம்முடைய பேக்ரவுண்ட், நம்முடைய அந்தரங்கம் ஆமீன் பலருக்கும் தெரியாது. நம்முடைய அந்தரங்கம் தெரிந்திருந்தா எந்த ஒரு மனிதன் நம் பக்கத்துல வருவதில்லை. ஆனால் இயேசு நம்முடைய அந்தரங்கத்தை அறிந்தவர். நாம் பாவி என்று தெரிந்த போதும் நம் பக்கத்தில் வந்து நம்முடைய பாவத்தை அவர் மன்னிக்கும்படியாக வந்தார். இயேசு எப்படிப்பட்டவர்? பாவியை நேசிக்கிறவர், பாவத்தை மன்னிக்கிறவர். 3, இயேசு எப்படிப்பட்டவர்? சகையை கண்டு கொண்டது தன்னுடைய வாழ்க்கையை மாற்றுகிறவர். வாசிக்கலாம் பாருங்களேன். சகையு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன். பிரிய தெய்வ பிள்ளை, எவ்வளவு பெரிய ஒரு மாற்றம் அவன் வாழ்க்கையில! எதிர்பார்த்திராத ஒன்று அவன் வாழ்க்கையில நடந்தது. இயேசு அவன் வாழ்க்கையில வந்த போது, இயேசு அவன் வீட்டில் வந்த போது அவன் கண்டது, இயேசு என்னை முழுவதும் அறிகிறவர், என் நினைவுகளை அறிகிறவர். 2, இயேசு நான் பாவி என்றும் என்னை நேசிக்கிறவர், என்னுடைய பாவத்தை மன்னிக்கிறவர். 3, என்னுடைய வாழ்க்கை மாற்றுகிறவர். ஐயா, இயேசு வருகிற போது பலரும் என்று சொல்லுகிறார்கள், பாவியான மனுஷன் ஆமை வீட்டுல இயேசு தங்க போறார். முறுமுறுத்தார்கள். ஆமென். சகே நினைச்சான், இப்ப இயேசு என்ன விட்டுட்டு போயிடுவார், நான் பாவின்னு அவர் தெரிஞ்சிருச்சு. இன்னைக்கு அநேகர் இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க தெரியுமா? ஆமென். தான் அந்தரங்கத்தில் பாவியும் மனிதர் முன்பாக நல்லவர்களுமாக வேஷம் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தன்னுடைய அந்தரங்கம் வெளியே தெரிந்தால் என்றைக்கோ நம்மை நேசித்தவர்கள், நம்மோடு பழகினவர்கள், நம்ம பெற்றோர் கூட நம்மை உதறி தள்ள வேண்டிய சூழ்நிலை வரும். ஆனால் இயேசு அப்படி அல்ல. அவர் நீ பாவி என்று தெரிந்த உன்னை நேசிக்கிறார். இப்போதும் உன்னை நேசிக்கிறார். இந்த இயேசு போகாததினால இவனுடைய வாழ்க்கையில மாற்றம் வந்தது. இவ்வளவு கொடுமையான பாவி என்று பலர் சொல்லியும் இயேசு என்னை விட்டு போகாது இருக்கிறாரு, என்னை விட்டு அவன் விலகாது இருக்கிறாரு, அவர் என் வீட்டில் வந்தாரு, தங்கணும்னு விரும்பினாரு. இயேசு அவனுக்குள் வந்த போது இயேசு எப்படிப்பட்டவர் என்று அவன் அறிந்து கொண்டான். அவன்கிட்ட கேட்டா சொல்லுவான், என் வாழ்க்கை மாற்றுகிறவர் ஐயா. எப்படி மாறுனது? இதுவரைக்கும் அநேகரிடத்திலிருந்து அநியாயமாய் வாங்கி 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 வச்சேன். நான் சொத்து சேர்க்கணும், அது சேர்க்கணும், இந்த உலகத்துல பெரிய கோடீஸ்வரனா மாறணும். ஆமீன். அதுக்காக யாருடைய சாபத்தையும், யாருடைய பாபத்தையும், யாருடைய அநியாயத்தையும் என் வீட்டுல வச்சுக்கொள்ள நான் சந்தோஷமா இருந்தேன்னு நினைச்சவன் இப்ப சொல்றேன், ஐயா, என் ஆஸ்திகளில் பாதி
ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் யாரிடத்திலிருந்து அநியாயமாய் வாங்கினது உண்டானால் அவன் 4 மடங்கு அவன் திரும்ப கொடுக்கிறேன். அந்த வாழ்க்கையில வந்த மாற்றத்தை பாருங்க. அப்ப இயேசு ஒருவருடைய வாழ்க்கையில் வந்தால் அவன் வருகிற மாற்றம். அந்த பகுதியை யோசிச்சு பாருங்களேன். ஐயா 4 மடங்கு திரும்ப கொடுக்கிறேன், அநியாயமா வாங்குறேன். இப்போ நான் என் சிந்தனையில நான் சொல்றேன், சகையு போகிற ஐயா உங்ககிட்ட இருந்து நான் இவ்வளவு ரூபாய் வாங்கினேன், அது 4 மடங்கா திரும்ப தருகிறேன்னு சொன்ன உடனே அவங்க என்ன நினைப்பாங்க? ஐயோ இப்படி ஒரு மாற்றம், இது எப்படி வந்தது? இது எப்படி வந்தது? இவர் மாற வேண்டியவர் அல்லவே. இந்த ஆமீன் வாங்கின காசை கொடுத்து ஆமீன் 4 மடங்காக திரும்ப தர வேண்டிய மனுஷன் அல்லவே. ஆமீன் ஆஸ்தின்னா கமந்து விழுகிறவர் ஆச்சு, இவர் எப்படி ஐயா கொடுக்கிறார்? சகையை சொல்லுவான், எனக்குள் ஒருவரை நான் பார்த்தேன், ஒருவரை நான் எப்படிப்பட்டவர்னு பார்த்தேன், அவர் என் வாழ்க்கையை மாற்றுகிறவர். அது எப்படி? இயேசு என் வாழ்க்கையை மாற்றினார். பார்க்கிறவங்க சொல்லுவாங்க, ஐயோ இயேசு இவன் வாழ்க்கையை மாற்றினாரா? அப்படின்னா அதே இயேசு என் வாழ்க்கையை மாற்றுவாரே என்று சொல்லி அவன் இயேசுவை அறிந்து கொள்ள இது ஒரு ஏதுவா? பிரிய தெய்வ பிள்ளையே, உன் வாழ்க்கையை மாற்றுகிற இயேசு, உன் வாழ்க்கையில வெளிப்படுகிற இயேசு, இன்னைக்கு நீ யாருக்கும் பிரயோஜனம் இல்லாம சாபத்தின் கட்டில், பாவத்தின் கட்டில ஆமீன் அடிமைத்தனத்தில் சிக்கிக் கொண்டு இருக்கிறாயா? வெளியே வர முடியாமல் தவிக்கிறாயா? இயேசுவை அறிந்து கொள். இயேசு எப்படிப்பட்டவர்? உன் நினைவுகளை அறிகிறவர். இயேசு எப்படிப்பட்டவர்? பாவியையும் நேசிக்கிறவர், பாவத்தை வெறுக்கிறவர். இயேசு எப்படிப்பட்டவர்? என்னுடைய வாழ்க்கையை மாற்றுகிறார். கடைசியாக இயேசு எப்படிப்பட்டவர்? அதனுடைய அடுத்த வசனம் சொல்லுகிறது, 9 வசனம் சொல்லுகிறது. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாயிருக்கிறான். ஹல்லேலூயா. அப்போ இதுவரைக்கும் பரத்துக்கு அவன் தூரமாய் இருந்த உன்னை அவன் சகிட்ட கேட்டா சொல்லுவா, இதுவரைக்கும் பரத்துக்கும் எனக்கும் அவன் பரலோகத்துக்கும் எனக்கும் எல்லளவும் அவன் தகுதியில்லாத இருந்தவன் இன்னைக்கு அந்த பரலோகத்துக்கு ஆமென் அல்லேலூயா சொந்த ஒரு மகனாக மாற்றுகிறான். புரிய தெய்வ பிள்ளையே, பரலோக ராஜ்யத்துக்கு அந்நியப்பட்டு நிற்கிறாயோ? ஒரு பேர் கிறிஸ்தவன் என்கிற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாயோ? இயேசுவை பற்றி தெரியும்னு நின்றுட்டு ஆமென் இயேசுவினுடைய குணாதிசயங்கள் தெரியாமல் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாயோ? சகையோ நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இயேசு ஆமென் என்னை பரலோக ராஜ்யத்துக்கு சொந்தமாக மாற்றுகிறார். யோவான் 17:23 சொல்லப்படுகிறது, நான் எங்கே இருக்கிறேனோ அங்கேயும் என் பிள்ளை இருக்கும்படி நான் விரும்புகிறேன். அப்போ இயேசு ஆமென் எதுக்கு சகி என்ன சொல்லுகிறார்னா, இயேசு ஆமென் இந்த இடத்துல வந்தது என்னுடைய வாழ்க்கையை மாற்றினார். நான் இந்த பூமியில ஆமென் வாழ்ந்த நாள் உண்டு, ஆனால் இந்த பூமியிலே மரித்து இந்த நரகத்துக்கு நான் ஆமென் செல்ல வேண்டியவன். இயேசுவை நான் எப்படி பார்த்தேன்னா ஆமென் இயேசு என் வாழ்க்கையின் தரத்தை மாற்றுகிறார். பரலோக ராஜ்யத்துக்கு என்னை சொந்தமாய் மாற்றுகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு ஆமென் பரலோக ராஜ்யத்துக்கு அந்நியப்பட்டு நிற்கிறாயா சகோதரா? பரலோக ராஜ்யத்துக்கு அந்நியப்பட்டு நிற்கிறாயா சகோதரி? ஆமென் இயேசு சொல்லுகிறார், உன்னுடைய அல்லேலூயா தனிமையை ஆமென் நீ பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாமல் நிற்கிற அனுபவத்தையும் யாரு பார்க்காம இருக்கலாம், ஆனா இயேசு பார்த்து கொண்டிருக்கிறார். உன் நிலைமைக்கு ஒரு மாற்றத்தை தர விரும்புகிறார். நீ பரலோக ராஜ்யத்துக்கு ஆமென் அல்லேலூயா அபகாசியாக பரலோக ராஜ்யத்துக்கு சொந்த ஆமென் பிள்ளையாக மாற்ற என் ஆண்டவர் இந்த நாளில் சித்தம் கொண்டு இருக்கிறார். இயேசு எப்படிப்பட்டவர்? சகை சொல்லுவா, பரலோக ராஜ்யத்துக்கு அந்நியப்பட்டு நின்னையா, நான் நரகத்துக்கு அவன் தகுதியுள்ளவனா இருந்தேன். ஆனா இயேசு எப்படிப்பட்டவர்? என்னை நரகத்திலிருந்து மாற்றி பரலோக ராஜ்யத்துக்கு தகுதிப்படுத்துகிறவர். அப்ப பரலோக ராஜ்யத்துக்கு தகுதிப்படுத்துகிறவர் இயேசு. இந்த வேளை இந்த தொலைக்காட்சி வழியாகவும்
யூடியூப் வழியாக கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளையே, பிரிய சகோதரா சகோதரி, இன்றைக்கு ஒன்று சிந்தித்துக்கொள். பூமியில் நீ 70 இல்லை 80 வருஷம் இல்லை 100 வருஷம் நீ வாழ்ந்தாலும் இதோட ஆமென் இயேசுவை அறியாமல் இந்த பூமியில் வாழ்ந்தால் இதோட உன்னுடைய வாழ்க்கை முடிந்து போகும். கடைசியில் நரகம் என்கிற ஒன்றில் நித்திய நித்திய அவியாத அக்கினியில் நீ வேதனை அனுபவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். அதே நேரத்தில் இயேசுவை அறிந்து கொண்டால், இயேசுவுக்காக உன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தால், இந்த ஆமென் சகலுடைய வாழ்க்கை மாறினது போல உன் வாழ்க்கையும் மாற ஆரம்பிக்கும். மாற்றத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். மாற்றத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். சகைவை போல இயேசுவை அறிந்து கொள்ள விரும்புகிறாய். சகை இயேசுவை அறிந்து கொண்டான். இயேசு எப்படிப்பட்டவர்? ஆசை கண்டுகொண்டான். என் நினைவுகளை அறிகிறவர், கண்டுகொண்டான். என்னை நேசிக்கிறவர், என் பாவத்தை மன்னிக்கிறவர், என்னுடைய வாழ்க்கையை மாற்றுகிறவர், என்னை பரலோகத்துக்கு ஆமென் அவகாசியாய் மாற்றுகிறவர். ஆண்டவர் வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளையே, இப்போதே நீ இருக்கிற இடத்தில் எந்த சூழ்நிலை இருந்தாலும் அந்த இயேசுவை நான் அறிய விரும்புகிறேன். இயேசப்பா என் உள்ளத்தில் வாங்கு என்று சொல்லி கண்களை மூடி எல்லாரும் ஜெபிக்கலாம். எல்லாரும் கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. ஒப்பு கொடுங்க பார்க்கலாம். ஒரு சகையு தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை பார்க்க விரும்பினார். இயேசு அவன் வாழ்க்கையில் வெளிப்பட்டார். எப்படி? தன்னுடைய நினைவுகளை அறிந்தார். இவருடைய நினைவு என்னது? யாரையாவது வேதனைப்படுத்தி காசு சம்பாதிக்கணும். அந்த நினைவை கர்த்தர் மாற்றி இயேசுவை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை அறிந்தவர் அவன் பக்கத்தில் வர விரும்பினார். இன்றைக்கு இயேசு எப்படிப்பட்டவன் என்று பார்க்க விரும்புகிறாயா? உன் நினைவுகளை அறிகிறவர், உன் வாழ்க்கையை மாற்றுகிறவர், உன்னை நேசிக்கிறவர், உன்னை பரலோக ராஜ்யத்தில் கொண்டு வைத்து அழகு பார்க்க விரும்புகிற ஒரு இயேசப்பா இந்த பாலில் வேளையில் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நீ ஒரு பாவி என்று நினைப்பாயே, ஆனால் அதே இருக்கிற இடத்துல கண்களை மூடி ஏசப்பாட்ட அழுது ஸ்தோம் பண்ணு. ஏசப்பா, நான் ஒரு பாவியான மனிதன், ஆமென், ஹல்லேலூயா, என் மேல் இரக்கமாயிரும். நான் உம்மை அறிய விரும்புகிறேன், நம்முடைய பிள்ளையை மாற விரும்புகிறேன். ஒரு சகீருடைய வாழ்க்கையில என் ஆண்டவர் எப்படி வெளிப்பட்டீர் என்பதை இந்த நாளில் நான் அறிந்து கொண்டேனே. கர்த்தாவே, இயேசுவே, நீர் என் பிள்ளையா, தம்மை நான் உடைய பிள்ளையாய் மாற நீர் என்னிடத்தில் வரும்படியாக நான் ஜெபிக்கிறேன் என்று சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பரிசுத்த பிதாவே, பரலோகத்தின் நல்ல தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளை நீ தந்த இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். அநேகருடைய வாழ்க்கை மாறும்படியாக ஜெபிக்கிறேப்பா. அநேகருடைய சூழ்நிலை மாறும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோமே. எத்தனை பேர் இயேசு எப்படிப்பட்டவன் என்று அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது இனிமேல் ஹல்லேலூயா இயேசு எப்படிப்பட்டவன் என்று அறிந்து கொள்ள இயேசுவின் சுபாவம், இயேசுவின் சிநேகமும், இயேசுவின் அன்பு ஆமென் நிறைந்த அந்த பணிவும் எல்லாரும் புரிந்து கொள்ள என் ஆண்டவர் கிருபை கொடுப்பீராக. எல்லாவற்றுக்கும் மேலாக இயேசு பாவங்களை மன்னிக்கிறவர் என்பதை இவர்கள் சரியாக புரிந்து கொள்ள என் பரலோகத்தின் தேவன் கிருபை அருளும்படியாக ஜெபிக்கிறேன். பாவத்தை மன்னிக்கிறவர் நீர் ஒருவர் தான் என்பது நம்முடைய பிள்ளைகள் கண்டுகொள்ளணுமே. ஆமென். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள், பாவம் இயேசு கிறிஸ்துவினால மாத்திரம்தான் பாவம் மன்னிக்கப்படும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பரலோக ராஜ்யத்துக்கு தகுதி அவர் மாத்திரம்தான் என்று சொல்ல, ஆமென், அவரால் மட்டும்தான் ரட்சிப்பு உண்டாகும். ஆமென். வசனம் சொல்லுகிறது, அல்லேலூயா, ரட்சிக்கப்படுவதற்கு இயேசு கிறிஸ்துவின் நாமம் அல்லாதே வேறே நாமம் இல்லை என்பது நம்முடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ள என் ஆண்டவர் கிருபை கொடுக்கும். சமாதானத்தின் தேவனுடைய பிள்ளைகளோடு கூட பாதுகாத்துக்கொள்ளும். ஆசீர்வதியும். இனிமேல் ஆவியானுடைய மகிமை உள்ள கரம் தாங்கட்டுமே. கர்த்தாவே, உங்களுக்கு ஒரு விடுதலை கட்டளையிடும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் தாமே உங்களை பலப்படுத்துவார். ஆமென்.